ஜோக் சொல்லி சிரிக்க வைத்த ஒரு ஆங்கர் இன்று திரையரங்கம் முழுக்க விசில் சத்தம் கேட்க வைக்கிற நடிகரானார் என்றால் அது லக்கல்ல. சிவகார்த்திகேயனின் உழைப்பு. திண்டுக்கல்லில் பிறந்த சிவகார்த்திகேயன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரின் மகனாக டிசிப்ளினுடன் வளர்ந்தாலும் வாழ்க்கை இயர்லியாக ஒரு பெரிய சோதனையை கொடுத்தது. தந்தையை இழந்த வழி அந்த இடத்தில் நின்று விடாமல் படிப்பை முடித்து மிமிக்ரி காமெடியை தன் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கொண்டு கலக்கப்போவது யார் ஷோவில் ஆங்கராக என்ட்ரி கொடுத்து தன்னுடைய டைமிங், இன்னசென்ஸ், ஸ்பான்டைனிட்டி ஆல் மக்களின் மனதை வென்றார். அதன் பிறகு சினிமா வாய்ப்பு வந்தாலும் அது ரெட் கார்பெட் இல்லை, மெரினா, மனம் கொத்தி பறவை மாதிரி சிறிய படங்களில் தன்னை நிரூபித்து தொடர்ந்து உழைத்து எதிர்நீச்சல் மூலம் நெக்ஸ்ட் டோர் பாய் ஹீரோவாக பெரிய அடையாளம் பெற்றார். ஆரம்பத்தில் ஹீரோ மெட்டீரியலே என்ற விமர்சனங்கள், பாடி ஷேமிங், ட்ரோல்ஸ் எல்லாம் வந்தபோதும் அதற்கெல்லாம் பதிலாக கன்சிஸ்டன்சியை தேர்ந்தெடுத்த எஸ்கே ரஜினி முருகன், ரெமோ, வேலைக்காரன், டாக்டர், டான், மாவீரன் போன்ற படங்களின் மூலம் என்டர்டெய்னர் மட்டுமல்ல, சோசியல் ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் என்றும் நிரூபித்தார். நடிப்பு மட்டுமல்ல, பிளேபேக் சிங்கர், லிரிசிஸ்ட், ப்ரொடியூசராக வளர்ந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலம் பலருக்கு வாய்ப்பு கொடுத்து ஃபெயிலியர்ஸ், ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ், கடன் அழுத்தம் எல்லாவற்றையும் தாண்டி மீண்டும் எழுந்து நின்றார் சிவகார்த்திகேயன். இன்று குழந்தைகள் முதல் குடும்பங்கள் வரை கனெக்ட் ஆகும் ஸ்டார் ஆனதற்கு காரணம் டேலண்ட் மட்டுமில்லை, சின்சியரிட்டி, ஹியூமிலிட்டி, ஆடியன்ஸுக்கு உண்மையாக இருப்பது தான். இவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்றால், உங்களை யாராவது நீ இதுக்கு சரியில்லைன்னு சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் தினமும் உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் அதே உலகம் உங்களை கைத்தட்டி வரவேற்கும். எஸ்கேவோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அந்த கமெண்ட்லேயும் எஸ்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.